நமக்குன்னு எங்க இருந்து தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்டர்ஸ் வராங்கன்னே தெரியல. இந்த பஸ்ஸை பார்த்துக்கோங்க. இது மதுரையில இருந்து செங்கோட்டை போற பஸ். செங்கோட்டையில இருந்து ஒரு கஸ்டமர் வந்து 580 டேங்க் வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாரு. சரி மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல போய் போட்டு விடுவோம்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் பஸ்ல வந்து நாங்க போட்டு விட்டோம். ஸோ அதுக்கு அவர் சொன்ன ரேட் வந்து 350 ருபீஸ். வழக்கமா அந்த ரூட்ல வேற பஸ்ல போடுவோம். அந்த பஸ்ல எப்பவும் 350 ரூபா வாங்குவாங்க. இவரும் அதே அமௌண்ட் தானே சொன்னார். நம்ம ஏத்தி விட்டாச்சு. ஸோ பஸ் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் அவர் சொல்றாரு இது வந்து டபுள் லக்கேஜ் வரும், இதுக்கு 600 ரூபா வரும் அப்படின்னு. போனை போட்டு சண்டை போடுறேன். நீங்க லக்கேஜ் ஏற்றும் போதே பாத்தீங்களா, அப்புறம் எதுக்கு நீங்க முதலே சொல்லல, முதலே சொல்லி தான் வேற பஸ் போயிருப்பேன் அப்படிங்கிற. இது வந்து ஏற்றும் போது எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரே அடி அவரு. உங்களோட வேலையே என்னன்னா பஸ்ல லக்கேஜ் ஏத்திறது. பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் இந்த மாதிரி டிமாண்ட் பண்ணுவான், ஒன்னும் சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டை ஏத்தி சொல்றது. நிஜமாவே 2 டிக்கெட் போட்டிருந்தா அதை மாத்திருக்க முடியாது. திருப்பி அவர் எனக்கு கால் பண்ணி என்ன சொல்றாரு, நீங்க 500 ரூபா கொடுங்க, எக்ஸ்ட்ரா 100 ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க வந்து டேங்க் சேஃபா போகணும், அதனால வந்து இவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை. அடுத்த தடவை போடும்போது இந்த மாதிரி கண்டக்டர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடணும். இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா, நீங்க கேட்ட அமௌண்ட் கொடுக்காடி இந்த டேங்கை வந்து மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேயே நான் கொண்டு போய் திருப்பி கொடுத்துருவேன், நாளைக்கு வந்து திருப்பி அங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. நீங்க எல்லாம் என்னத்த சொல்ல.